கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கும் மேல் முள்ளங்கி விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது முள்ளங்கி விளைவீழ்ச்சி காரணமாக டிராக்டர் கொண்டு விளைநிலங்களிலேயே அழித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஜம்புகுடப்பட்டி, சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 500 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் முள்ளங்கி விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் தற்போது முள்ளங்கி கடுமையான விலை வீழ்ச்சி காரணமாக அறுவடை செய்யாமல் தங்களது விளை நிலத்திலேயே தற்போது அதனை டிராக்டர் கொண்டு அழித்து வருகின்றனர். கடந்த 3 மாத காலமாக தொடர்ந்து முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்து வருவதாகவும், கிலோ 4 ரூபாய்க்கும் கீழ் சென்றதால் அறுவடை செய்யும் கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகாத நிலை உள்ளதாகவும், இனிமேலும் விலை ஏற்றம் காண வாய்ப்பு இல்லை என்பதால் டிராக்டர் கொன்று விளை நிலத்திலேயே அழித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தமிழக அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஜம்புகுடப்பட்டி சுத்து பக்கத்துல சுமார் ஒரு 500 ஏக்கரா விவசாயம் பண்ணி வராங்க. ஒரு பாக்கெட்டு வாங்கினா விதை 300 ரூபாய், நடறதுக்கு 150 ரூபாய், திண்டு ஓட்டவனுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 2000 ரூபாய் கொடுக்குது. இதெல்லாம் பண்ணி மருந்து இதெல்லாம் சமாரி பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஏக்கராவுக்கு சுமார் ஒரு 40,000 ரூபாய் ஆகுது. 30-40 ஆகி போகுது. ஆனா ஒரு பாக்கெட்டு புடிங்கி எடுக்க ஒரு கிலோ கழுவி எடுக்கிறதுக்கு 4 ரூபாய் ஆகுது. அசல் 4 ரூபாய் ஆகுது. அதனால மார்க்கெட்டுக்கு போனாலே அங்க 1 ரூபாய் தள்ளி தான் வித்துட்டாருங்க. அதனால விவசாயிகளுக்கு ஒரு லாபம் கிடையாது. இதனால கவர்மெண்ட் உட்காந்து ஒரு நிர்ணயம் பண்ணி விவசாயிகளுக்கு ஒரு 10 ரூபாய் சுமார் பண்ணி விட்டாங்கன்னா இது விவசாயிகளுக்கு ஒரு பயனடையும். இந்த விவசாயிகள் பெரும்பளவு இங்க முள்ளங்கி தான் அறுவடை பண்றாங்க. சுற்றுவட்டார பகுதி சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி, ஜமுடப்பட்டி இந்த சுற்றுவட்டார பகுதியில 500 ஏக்கர் பக்கம் முள்ளங்கி அறுவடை பண்றாங்க. இப்போ கடந்த 3 மாசமா விலையும் இல்லை. 4 ரூபாய் 3 ரூபாய் தான் போகுது ஒரு கிலோ. இங்க பறிச்சு பறிக்கிற கூலி கூட வர்றதில்லை இங்க. அதனால விவசாயம் பண்றதே ரொம்ப எல்லாம் கம்மியாயிட்டு தான் வருது. இன்னும் யாரும் அதிகமா பண்றதில்லை. எந்த காய்களும் விலை இல்லை. கத்திரிக்காய் முதல் கொண்டு எந்த காயும் பண்ற செலவும் வர்றதில்லை. இப்போ ஒரு ஏக்கரை பண்ணோம்னா 35,000 40,000 பக்கம் செலவாகுது. அந்த செலவும் வர்றதில்லை. எங்களுக்கு 15,000 25,000 லாஸ் தான். அரசு இதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்.